நான் உயிருக்கு உயிரை காதலிச்ச மித்ராவே இது யாருன்னு தெரியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இருந்தா என்ன செத்தா என்ன? அவன் ஒரு முடிவோட தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அவன் கொளுத்திக்க போறான். தயவு செஞ்சு போய் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து அவன் மேல ஊத்து. ப்ளீஸ் ப்ளீஸ் போ, சீக்கிரம் போ. போறேன். ஐயோ, நான் என்னையே என் காதலுக்காக கொளுத்திக்க போறேன். ஐயோ, அப்பவாவது என் காதல் உண்மைன்னு நீங்க எல்லாரும் நம்புவீங்கல்ல? ஐயோ, தண்ணி எடுத்துட்டு வாங்க. கொளுத்திக்க போறான். தண்ணி எடுத்துட்டு வாங்க. சோஃபா குளிச்சிராத. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. தண்ணி எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேன். ஐயோ, தண்ணி மேடம் ஊத்தி அணைங்க. இன்னும் எத்தனை கிளாஸ் தண்ணி வேணாலும் நான் எடுத்துட்டு வரேன். அவர் மேல ஊத்தி அணைங்க. டேய், நீ ஒருத்தன்டா. ஏய், அத கீழே போடு முதல்ல. ஊத்து நந்தினி, ஊத்து. நல்லா ஊத்து, நல்லா ஊத்து. ஷோ. தண்ணியை ஊத்தி இப்ப நீங்க நெருப்ப வேணா அணைக்கலாம் மித்ரா. ஆனா நம்ம காதல் தீய யாராலையும் அழிக்கவே முடியாது. நீ என் மனைவி ஒத்துக்கிற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் பிரதர். இதுல ஆதி சார் சொன்ன மாதிரி ஒரு குழப்பம் இருக்கு. நீங்க எல்லா ஆதாரத்தையும் காட்டியிருக்கீங்க, அது எல்லாமே சரிதான். ஆனா சம்பந்தப்பட்ட மித்ரா மேடம் உங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்றப்ப அவங்கள கட்டாயப்படுத்துற உரிமை உங்க யாருக்கும் கிடையாது. அதனால நீங்க சொன்ன விஷயம்லாம் உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்க இந்த வீட்டுக்கு கொஞ்சம் டைம் வேணும். நீங்க அது வரைக்கும் இங்கே இருங்க. உங்க 2 பேர் மனசுக்குள்ளேயும் வந்தவன் எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான்னு மாத்தி மாத்தி உங்களுக்குள்ளேயே 1008 கேள்வி இருக்கும். அது எல்லாத்துக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியலையா? சரி விடுங்க, நானே விளக்கமா எல்லாத்தையும் சொல்றேன். மித்ரா கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்வாங்க. ஒருத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அது நமக்கே திரும்ப வந்தா எப்படி இருக்கும்? சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம நீ தவிச்ச தவிப்ப நான் பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஹேய் பாரதி, இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்ப சம்பந்தம் இல்லாம உளறிட்டு இருக்க? ஆ, நான் உளறல மித்ரா, உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன். என்னடா, நாம ஒருத்தனை வர வச்சு பாரதி மேல பழிய போட்டு அவளை வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா வந்தவன் அப்படியே ட்விஸ்ட் ஆகி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கானேன்னு நீங்க அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி இதை யார் பண்ணிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கதானே இந்த ஆலோசனை கூட்டம். நீங்க அவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட வேணாம். இது அத்தனைக்கும் காரணம் சாக்ஷாத் இந்த பாரதி தான். நான் காசுக்காக எல்லா வேலையும் செய்யறவன் தான், நான் இல்லைன்னு சொல்லியே. ஆனா நான் பண்ற வேலையில நியாயம் நேர்மை இதெல்லாம் பார்த்துதான் அந்த வேலையை செய்வேன். நீ இவங்களை பத்தி ரொம்ப தப்பு தப்பா என்கிட்ட சொல்லி ஒரு விஷயத்த பண்ண சொன்ன. ஆனா நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு எனக்கு பின்னாடிதான் தெரிய வந்துச்சு. உடனே நான் உனக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்றதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ என்கிட்ட நியாயம் அநியாயத்தெல்லாம் பேசுறத கேட்டா எனக்கு காமெடியா தான் இருக்கு. நீ யாரு என்னன்னு இப்பவே வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் போய் சொல்லு. ஏய், தயவு செஞ்சு இப்பவே போய் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லு. போ, ஏன் நிக்கிற? போ போ. அடுத்த நிமிஷம் நீ போட்ட பிளான் மொத்தத்தையும் இங்க இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். முக்கியமா இத பத்தி ஆதி சார்கிட்ட தான் பேசணும். ஏன் மித்ரா, இந்த திருடனுக்கு தேள் கொட்டின விஷயத்த பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? இப்போ உன் நிலைமை அப்படிதான் இருக்கு. நீ என்ன சொல்ல வந்தாலும் அது உனக்கே ஆப்பாதான் போய் முடியும். நீ உன் சொந்த காசுலயே சூனிய வச்சுக்கிற மாதிரி. இனிமேலாவது எல்லார்கிட்டயும் சொல்றேன்னு ஆட்டம் போடாம கொஞ்சம் அமைதியா இரு. இப்போ உனக்கு காட்டினது ஒரு சின்ன சாம்பிள் தான். மெயின் பிக்சர் காட்டினு வச்சுக்கோயேன்.
நீ கண்ணுக்கே தெரியாம காணாம போயிடுவ. இனிமே பார்த்து சூதானமா நடந்துக்கணும். வரட்டா? வெளியே ரொம்ப புழுக்கமா இருக்கு மித்ரா, அதனால நான் இன்னைக்கு ஊர் ரூம்ல தங்கிக்கிறேன். நீ அப்படியே பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வெளியே தூங்கிக்கோ. வரட்டா? பாய். அண்ணா, மித்ரா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? யார் அவன்? ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான்? என்கிட்ட சொல்லாம ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கியா? ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ஆதியா கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்த நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்ப நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தா என்ன நடக்க போகுதுன்னே ஒன்றும் தெரியலையே. சாரிண்ணா, உன்கிட்ட சொல்லாம பண்ணது தப்புதான். ஆக்சுவலா ஆதியை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண கூட்டிட்டு போனது பவானியோட பிளான் தான். உன்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? அது மட்டும் இல்லாம நீ ஒத்துப்பியோ மாட்டியோங்கிற குழப்பத்துல தான் நானே பாத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதை விடு, அதான் நடக்கலையே. சரி, இப்ப என்ன நடக்குது அதை சொல்லு. மித்ரா, என்ன மித்ரா, என்னென்னமோ சொல்ற? நீ அந்த பவானியை நம்பி நீ என்கிட்ட சொல்லாம இந்த விஷயத்த பண்ணதே பெரிய தப்பு. என்கிட்ட கேட்காம ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இப்ப பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு. எனக்கு இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே ஒன்றும் தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பவானி தானே? ஒண்ணு பண்ணு, நீ பேசாம அவளுக்கே கால் பண்ணி இங்க நடந்த விஷயத்தெல்லாம் தெளிவா சொல்லி என்ன பண்ணலான்னு கேளு. இனிமேலாவது ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் பண்ணு. சரிண்ணா, நான் இப்பவே பவானிக்கு கால் பண்றேன். எனக்கு இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. வந்திருக்கிறவன் உண்மையை பேசுறானா இல்லை நடிக்கிறானான்னு தெரியல. அப்படி நடிக்கிறவனா இருந்தா எதுக்காக ஏன் இதெல்லாம் பண்ணணும்? திடீர்னு ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து மித்ராவை பத்தி பேசினதை கேட்டதும் எனக்கு அந்த சுச்சுவேஷன்ல எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. மித்ராவும் ரொம்ப பயந்து போய் பதட்டமாயிட்டா. எது எப்படி இருந்தாலும் பாரதி என்கிட்ட வந்து எங்களை பற்றின விஷயங்களை அவளாவே சொல்லணும். அதுக்கு எனக்கும் மித்ராவுக்கும் நடக்க போகிற கல்யாணம் ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். இங்கே என்னடான்னா புதுசாக ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு இருக்கான். சரி நந்தினி, இங்க பாரு, நம்ம எடுத்துட்டு வந்திருக்க லிக்கரை வாட்டர் ஜக்ல மிக்ஸ் பண்ணி வச்சிரு. போதும் 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 போதுமா? போதும்.